வணக்கம் நண்பர்களே. டிஓடி ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய அடையாள அட்டை விண்ணப்பிக்கும் முழு வழிகாட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய அறிவிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் டிஓடி தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டு வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஆபீஸ் ஆஃப் தி பிரின்சிபால் சிசிஏ தமிழ்நாடு சர்க்கிள் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டை ஓய்வூதியதாரர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதுடன் அரசு வழங்கும் பல்வேறு சலுகைகளை எளிதாக பெற உதவும் முக்கிய ஆவணமாகும். இந்த திட்டம் குறிப்பாக டிஓடி துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ்நாடு வட்டாரத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் போது 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் அவசியம். ஒன்று படிவத்தில் ஒட்ட வேண்டும், மற்றொன்று தனியாக இணைக்கப்பட வேண்டும். மேலும் பிபிஓ பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல் மற்றும் ஆதார் அட்டை நகலும் கட்டாயம் ஆவணங்களாகும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை துணை தகவல் தொடர்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் டிஓடி செல் முதன்மை சிசிஏ அலுவலகம் தமிழ்நாடு வட்டம் எத்திராஜ் சாலை எக்மோர் சென்னை என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பலாம். தற்போதைக்கு ஆன்லைன் விண்ணப்ப வசதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஓய்வூதியர் அடையாள அட்டை மூலம் மருத்துவ சேவைகள், பயண சலுகைகள் மற்றும் பல அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற முடியும். எனவே இதுவரை இந்த அட்டையை பெறாத டிஓடி ஓய்வூதியதாரர்கள் விரைவாக விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த டிஓடி ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய அடையாள அட்டை எப்படி வாங்குறது, அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணி இது ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கீழே நான் இந்த வீடியோவில் சொன்ன அட்ரஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.